ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரை அம்மாஸ் கிச்சன். சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, வரமிளகா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மல்லி, கசகசா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிங்கன்னா சால்னாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சால்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு